தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இறைவேண்டல் செய்யும் நேரம் பிற்பகல் 3 மணி. இயேசுவின் இறையிறக்க நேரம். சிலுவையில் கடைசி 7 வார்த்தைகள். ஏன் 3 மணி? யூதர்களுடைய மாலை பலி நேரம். ஏன் 3 மணி? இரக்கத்தின் நேரம். ஏன் 3 மணி? திரை கிழிந்த நேரம். சிலுவையில் கடைசி 7 வார்த்தைகள். தந்தையே, இவர்களுக்கு மன்னியும். இயேசுவின் திரு இருதயம் நம்மை மன்னிக்கிறது, நமக்கு இரக்கம் காட்டுகிறது. உன்னை காயப்படுத்தினவர்களை மன்னிக்க கிருபை தாரும் என்று ஜெபிப்போம். 2ஆம் வார்த்தை. இன்று நீ என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய். லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இயேசுவின் இருதயம் ரட்சிப்பு. கடைசி நிமிஷத்தில் உனக்கு இரக்கம் காட்டுகிற இறைவன். கடைசி நிமிஷத்தில் கூட ரட்சிப்பு உண்டு என்பதை நாம் விசுவசிக்க முடியும். 3ஆம் வார்த்தை. அம்மா, இதோ உன் மகன் என்று சொல்லி இயேசுனுடைய இருதயம் கவனிப்பை சுட்டி காட்டுகிறது. இயேசுடைய இரக்கம் தனிமையிலே நமக்கு தேவ குடும்பங்களை தருவார். 4ஆம் வார்த்தை. என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர்? கைவிடப்படுதல். இயேசு கைவிடப்படுகிறார். ஆனால் நீ கைவிடப்பட மாட்ட, நீ ஒரு நாளும் கைவிடப்பட மாட்ட என்பதை இயேசு அறிவுறுத்துகிறார். 5ஆம் வார்த்தை. தாகமாயிருக்கிறேன். மனிதனுடைய துன்பங்கள் இயேசு கிறிஸ்து அறிகிறார். உன்னுடைய தாகம், உடல், ஆவி அவருக்கு தெரியும். ஒப்பு கொடுப்போம் அவருடைய சமூகத்தில். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய 7 வார்த்தைகளை தியானிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பார்களே. ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம் என்பார்களே. அதான் இயேசுவின் வார்த்தைகள். 6ஆம் வார்த்தை. எல்லாம் நிறைவேறிற்று. இயேசுவின் திரு இருதயத்திற்கு வெற்றி கிடைத்தது. நம்முடைய பாவக்கடன் தீர்ந்து போனது. அன்பார்ந்த தேவஜனமே, 7 வார்த்தை. 7ஆம் வார்த்தை ஆண்டவருடைய வேதனைக்குரிய வார்த்தை. ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். தந்தையே, உம் கையில் நாவை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி இயேசு தன்னை தானே ஒப்படைக்கிறார். உன் வாழ்க்கையில் பயம் இல்லாமல் நம்மையும் ஒப்படைக்கலாமா? 7 வார்த்தை, 7 சிந்தனை. பிற்பகல் 3 மணிக்கு இறை இரக்கத்தின் நேரம். இயேசுவே, நீர் எங்களுக்காக மரித்த பிற்பகல் 3 மணி நேரத்தில் உம்மை ஆராதிக்கிறேன். உமது இரத்தம், தண்ணீர் உமது இருதயத்திலிருந்து புறப்பட்ட நேரம்.
இது முழு உலகத்துக்கும், குறிப்பாக பாவிகளுக்கும் இரக்கம் காட்டுகிற நேரம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. கிருஷ்ணமரியாயே, சர்வேஸ்வனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நித்திய பிதாவே, எங்கள் பாவங்களுக்கும் உலகம் அனைத்தின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரத்தையும் திரு இரத்தத்தையும் ஆத்மத்தையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துயரமான பாடுகளை பார்த்து எங்கள் மேலும் முழு உலகின் மேலும் இரக்கமாயிரும். இயேசுவின் துயரமான பாடுகளை பார்த்து எங்கள் மேலும் முழு உலகின் மேலும் இரக்கமாயிரும். இயேசுவின் துயரமான பாடுகளை பார்த்து எங்கள் மேலும் முழு உலகின் மேலும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவா, பரிசுத்த வல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மேலும் முழு உலகின் மேலும் இரக்கமாயிரும். மன்னிப்பு. 7 வார்த்தை மன்னிப்போம். இயேசுவே, என்னை சிலுவையில் அரைஞ்சவங்களை நீர் மன்னித்த மாதிரி என்னை காயப்படுத்தின எத்தனை பேரை நானும் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. என் இருதயத்திலிருந்து வெறுப்பை எடுத்து போடுங்க ஆண்டவரே. 2வது ரட்சிப்பு. 2வது வார்த்தை, கல்வனுக்கு பேரின்ப வீடு கொடுத்தவரே, இன்னைக்கு எங்கள் குடும்பங்களில் ரட்சிக்கப்படாத பேருக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவரே. குடும்பங்களை ஒப்பு கொடுத்து மரியாளை யோவானுக்கு ஒப்படைச்சீரே. தனிமையில் இருக்கிற விதவைகள், அனாதைகள், முதியோர்கள், அவர்களுக்கு ஒரு தேவ குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. கைவிடப்பட்ட நிலை, அப்பா ஏன் கைவிட்டீர்னு கதறினவரே, மன அழுத்தம், தற்கொலை எண்ணம் உள்ளவங்களை கைவிடாதேன்னு சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுங்கப்பா. 5வது வார்த்தை, தாகமாக இருக்கிறேன்னு சொன்னவரே, பசி தாகம், நீதிக்காக தாகமாக இருக்கிறவங்கள திருப்தி ஆகட்டும் ஆண்டவரே. 6ஆம் வார்த்தை, நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்றுன்னு சொன்னவரே, என் கடன், வியாதி, சாபம், போராட்டம் எல்லாம் சிலுவையிலே நிறைவேறிச்சுப்பா. நான் விடுதலை அடைய எனக்கு உத்தரவு கொடுங்க ஆண்டவரே. 7ஆம் வார்த்தை, ஒப்படைப்பு. ஆவியை ஒப்படைத்தவரே, என் வாழ்க்கை, மரணம், நித்தியம் எல்லாம் உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன், இனி எனக்கு பயமில்லை என்று சொல்லி நம்மை தாமே ஒப்பு கொடுப்போமா. ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, இரக்கத்தின் ஊற்றே, உமது பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் மூலமாக எங்களை மீட்டீர். 3 மணி நேரத்தில் நீர் சிந்தின ஒவ்வொரு இரத்த துளியும் என் பாவத்தை கழுவட்ட மாட்டவரே. உமது திரு விழாவிலிருந்து புறப்பட்ட இரத்தமும் தண்ணீரும் முழு உலகத்திற்கும் இரக்கத்தின் ஊற்றாகட்டும் அப்பா. பாவிகள் மறந்திருப்பட்டும், நோயாளிகள் குணமாகட்டும், மரண தருவாயில் இருப்பவர்கள் உமது இரக்கத்தை நம்பட்டும். இயேசுவே உம்மை நம்புகிறேன், இயேசுவே உம்மை நம்புகிறேன், இயேசுவே உம்மை நம்புகிறேன். ஆமென். யோவான் 19:34 வாசிக்கும் பொழுது, படை வீரர்கள் ஒருவன் இயேசுவின் விழாவில் ஈட்டியால் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன என்று வாசிக்கிறோம். 3 மணி, இரக்கத்தின் மணி. 7 வார்த்தை, 7 கடல், இரக்கத்தின் நேரம். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. இந்த நாளிலே நமக்கு கிடைக்கின்ற இரக்கத்தின் செய்தி
நிதானமாக ஜெபிப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள். நீ என்னோடு விண்ணகத்தில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தாய், விசுவாசத்தோடு ஜெபி. அது உன் வாழ்வில் நீ செய்யும் எல்லாவற்றையும் ஊடுருவட்டும். நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்யும்படி விட்டுவிட வேண்டும். நீ அப்படித்தான் இருக்க வேண்டும். என் சிறு குழந்தையே, நீ வந்தமைக்காய் நன்றி. என் அன்பு குழந்தாய், நடக்கும் காரியங்களை பற்றி நீ பொறுமை இழந்து போகும்போது நான் வருத்தமடைகிறேன். நான் ஒரு தாயை போன்று, தந்தையை போன்று உன்னை பார்த்து புன்னகிக்கிறேன். நிதானமாக ஜெபிப்பதற்காக நேரம் எடுத்துக்கொள். என் சிறு குழந்தையே, நீ ஜெபிக்கும் பொழுது மகிழ்ச்சி உடையவளாய் இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். எனவே என்னை மகிழ்விப்பது பற்றி மட்டுமே நினைப்பாயாக. நான் இங்கே என்ன செய்கிறேன் என்பதை பற்றியே எப்போதும் சிந்திக்காதே. நீ உண்மையாகவே என்னை அன்பு செய்ய விரும்பினால் இத்தகைய எந்த எண்ணங்களும் உன்னை தொல்லைப்படுத்த விடாதே. நான் உன்னை அழைக்கிறேன். உன் ஆன்மாவை தொல்லைப்படுத்தும் அனைத்தையும் வெளியே தள்ளிவிட்டு என்னை உள்ளே நீ அழைப்பாயாக. ஒவ்வொரு நாளுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த 3 மணி வேலையில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. சிலுவை நாயகா, மன்னிக்கும் வரம் தான். இறங்கும் நாயகா, நான் இறங்கிட வரம் தான். சிலுவை நாயகா, மன்னிக்கும் வரம் தான். இறங்கும் நாயகா, நான் இறங்கிட வரம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வதி ஆண்டவரே. 3 மணி ஜெப வேலையை ஆசீர்வதிப்பார். மனிதர் எப்படி வேண்டுமானால் நினைத்து பார்க்கலாம். ஆனால் நீர் அப்படிப்பட்டவர் அல்ல ஆண்டவரே. இதோ உங்களுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்க ஆண்டவரே. நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இந்த நேரத்தில் இடைவிடா சகாயம் மாதா பரிந்துரை ஜெபக்குழுல வேண்டி கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்படி கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் அவர்களை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. வியாதியில் இருக்கிறவர், பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், அநேக பொல்லாப்பு, சாத்தானின் தொந்தரவுகளில் அலைந்திருக்கும் சாத்தானின் வேதனைகளை தாங்க முடியாமல் எத்தனையோ குடும்பங்கள் அழுத நிலையில் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. அவர்களுக்காக ஜெபிக்கிறேனப்பா. அவர்களை மன்னியும், ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே. அவர்களை வழிநடத்துவப்பா. அவர்களுக்கு என்ன தேவை என்பதை உணர் செய்வீராக. இதோ உங்களுடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிற ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறப்பா. நீ பேசும் அடியேன் கேட்கிறேன் ஆண்டவரே. ஒரு நாள் உங்களுடைய சமூகத்தில் உட்காரக்கூடிய வல்லமையை தாங்க, ஜெபிக்கக்கூடிய வல்லமையை தாங்க. ஆசிரியனாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.